வீட்டையாவது, சகோதரனையாவது, சகோதரியாவது, தகப்பனையாவது, தாயாவது, அதாவது நிலத்தை, வீட்டை, குடும்பத்தார என் நிமித்தமாக, சுவிசேஷத்து நிமித்தமாக யாராவது இழந்தாங்கன்னா அவர் சொல்கிறார் மார்க் 10:30, இப்பொழுது இம்மையிலே, எல்லாம் சொல்லுங்க, இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாக வீடுகளையும், சகோதரரையும், சகோதரிகளையும், தாய்களையும், பிள்ளைகளையும், நிலங்களையும், மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுறேன். என் நிமித்தம் பாருங்க, இயேசு நிமித்தமாய் சில ஊழியர்கள், சில மிஷனரிஸ், சில இவாஞ்சலிஸ்ட் ஊழியர்கள்லாம் இயேசுவின் நிமித்தமாக எவ்வளோ இழந்திருக்கிறாங்க. குடும்பத்தை இழந்திருக்கிறாங்க, சொத்தை இழந்திருக்கிறாங்க, சிறையில் போடப்பட்டிருக்கிறாங்க, எவ்வளோ சந்திச்சிருக்கிறாங்க பாருங்க. ஆனால் இயேசு சொல்கிறார் என் நிமித்தம் பாருங்க, அந்த மாதிரி இழக்கும் போது அதுவே உலகத்தின் பார்வையில் ஒரு பெரிய அவமானம். சொத்தை இழக்கிறப்போ, வெறுங்கையனா அவன் தெருவில் நிறுத்துறப்போ சிலருக்கு அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு பாருங்க. இயேசு அவங்க நம்புறதுனாலே அந்த மாதிரி அவங்களுக்கு ஆயிருக்கு. எல்லாருக்கும் இல்லை, அபூர்வம். ஆனால் சிலருக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு. எபிரேயர் 11 அதெல்லாம் பேசப்படுது பாருங்க. அதாவது இயேசுவை நம்புறியா, அப்போ வீட்டை விட்டு போனேன், உனக்கு குடும்பத்திலே சேர்த்துக்க முடியாது அப்படின்லாம் சிலர் குடும்பத்தை இழந்திருக்கிறாங்க, சொத்தை இழந்திருக்கிறாங்க. அப்போ மனுஷன் கண்ணில் அது எவ்வளோ பெரிய ஒரு அவமானம். இயேசு சொல்கிறாரு, நீ என் நிமித்தமாக என்ன இழந்தையோ அதை இம்மையிலே உனக்கு நூறத்தனையாக நான் ஏதோ ஒரு விதத்தில் காம்பன்சேட் பண்ணாமல் விட மாட்டேன் போன்றார். இப்போ நம்புறீங்களா இதை? அப்போ நாம் இப்படி தான் பார்க்கணும். ஒருவேளை மனுஷன் கண்ணில் மான மரியாதை போகுதுன்னா கூட நாம் எப்படி பார்க்கணும்? இழக்கிற எல்லாத்தையுமே தேவன் நூறத்தனையை காம்பன்சேட் பண்ணுவார். இது வெறும் இந்த வாழ்க்கையில் நான் சொல்கிறது. நித்தியத்தில் வேற லெவல் காம்பன்சேஷன் வரும் பாருங்க. இந்த வாழ்க்கையில் மற்றும் நித்தியத்தில். ஏசாயா 61:7 சொல்லுது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். நம்புறீங்களா? வெட்கத்துக்கு பதிலாய் இரண்டத்தனையாய் பலன் வரும். இது பாவம் செய்த இஸ்ரவேலர்களுக்கே சொல்லப்பட்ட வார்த்தை. அதாவது அவங்க பாவம் செஞ்சு அவங்க பாவத்தினால தான் சிறையிருப்பில் அனுப்பப்பட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு அவமானம். அதே நான் இரண்டத்தனையாய் பலன் வரும்படியாய் செய்கிறேன்றாரு. அதனால தான் இயேசு பாருங்க, அவர் நிமித்தமாக, சுவிசேஷத்து நிமித்தமாக பாடுபடுறவர்களுக்கு இரண்டத்தனையான்னு சொல்ல நூறத்தனையா அவனுக்கு காம்பன்சேட் பண்ணுறேன்றாரு. இப்போ இதெல்லாம் நம்புறோமா? நாம இதெல்லாம் பெருசா நம்ம எண்ணுவோமானால்